இறை சூட்சமத்தை தான் நிகழ்த்துவான். இயல்பில் எவ்வாறு நிகழ்த்துவான்? ஒரு மனிதன் மூலமாக நிகழ்த்துவான். அம்மனிதன் எவராக இருக்கலாம், உங்கள் அருகாமையில் இருப்பவராக கூட இருக்கலாம். உரைத்திருக்கின்றான் சீடன், உங்களை அழைத்து வந்திருக்கின்றான். இவன் மூலமாக இங்கு இறை மாற்ற, இறை உங்களுக்குள்ளிருந்து மாற்றி யுகமாற்ற பணியை இவன் மூலமாக சித்தன் இங்கு நிகழ்த்துகின்றான் என்று அகத்தியன் கூறுகிறான். ஓம் அகதீசாய நமக. தம்பதியராக, மழலையர்களாக, உறவாளர்களாக சபை நாடி வருகின்ற பொழுது என்ன நிகழ்கின்றது? உங்கள் குடும்பங்களை அகத்தியன் தத்தெடுத்துக் கொள்கின்றோம். இதுதான் நிகழ்கின்றது சபையில். நீங்கள் தர்மயுக பணி ஆற்றுகின்ற பொழுது, தர்மயுக பணியெனில் இது போன்று காவி நிற உடை உடுத்தி கமண்டலம், அது என்னது, கண்டம், இதெல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களை போல் வனாந்தரங்களில் அலைய சொல்லவில்லை, தெரிய சொல்லவில்லை. இகலோகத்தில் இருங்கள், பணியாற்றுங்கள், சொந்த பந்தங்களோடு இருங்கள். இறையை கொஞ்சமாவது உள்ளுக்குள் இருப்பதை உணர்ந்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் தர்மயுகமாற்ற நிகழ்வு பணியில் பயணிக்கின்றீர்கள் என்ற அகத்தியன் கூறுகிறார். இப்பணியை ஆற்ற கூறுகின்றான் சித்தன். அதனை ஏற்போர் சீடர்களாக வலம் வருகின்றனர். சீடர்களை ஏற்றுக் கொள்வோர்களது இல்லங்களிலும் சுபிட்சம் நடைபெறுகின்றது. எவ்வாறு? சூட்சமத்தின் மூலமாக என்ற அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய சூட்சமங்கள் சபையிலிருந்து நிகழ்த்தப்படுகின்றன. என்ன நிகழ்கின்றது? எவ்வாறு அங்கு கர்மங்கள் போக்கப்படுகின்றன? ஜென்மங்கள் எவ்வாறு காக்கப்படுகின்றன? ஜென்ம பாவங்கள் எவ்வாறு களையப்படுகின்றன? நீ கூறு. கொங்கு மண்டல கிளைச்சபை ஆசான் உன்னைத்தான். அங்கு கர்மங்கள், பாவங்கள் எப்படி நீக்கப்படுகின்றன? நானே உரைத்துக் கொண்டிருந்தால் எப்படி? என் பேச்சை கேட்கும் சீடன் ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழைத்தீர்த்த தேவாய நமக. ஓம் நிகழ்கின்றது. நம்ம செய்கிற தர்மத்தினால தான் பாவசாவங்களை குறைக்க முடியுங்கிறத நம்ம அறிஞ்சு தான் சிவமகா வாழைத்தீர்த்தனை நாடி வந்து சபையில் சரணானோம். நம்ம ஏற்கனவே இன்னொரு குருநாதர் கூட இருந்தோம். நான் அதிகமாக கடவுள் வழிபாட்டில் இல்லாத ஆள். அதனை நாங்கள் கூறுவோம். அதனால் குரு வழியில் வந்தால் தான் திருவடியை பார்க்க முடியும்னு அறிஞ்சு சிவமகா வாழைத்தீர்த்தனை தேடி வந்து 2.5 ஆண்டுகளாச்சு. அவங்க பின்னாடியே வளம் வந்துட்டுருக்கோம். அகத்திய பெருமானையும் சிவமகா வாழைத்தீர்த்தனையும் நேரடியாக காண்ற பாக்கியத்தை கொடுத்த உங்கள் இருவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து அமர்கிறேன் ஐயா. நிகழ்கின்றது. இவன் உரைத்தவாறு தர்மங்கள் ஆற்றுகின்ற பொழுது பாவங்கள் களையப்படுகின்றன. நாங்களும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். கண்ணில் காண்பவர்களுக்கெல்லாம் கையில் கொடுக்கின்றோம். இன்னும் நிறைய கொடுத்துக் கொண்டிருக்கோம். அன்னதானங்கள் செய்கின்றோம், ஆலயங்களில் சென்று வழிபடுகின்றோம். பாவங்கள் தீரவில்லை என்று கூறுகின்றீர்கள். உங்களை ஆரோக்கியமாக, உடல் அழகோடு, குழந்தை குட்டிகளோடு, பார்க்கின்ற இகலோக பணியோடு, வாகன வசதியோடு, இல்லங்களோடு வைத்திருக்கின்றார் அல்லவா இறைவன். இது நீங்கள் ஆற்றுகின்ற தர்மத்தின் மூலமாக பெற்றது என்ற அகத்தியன் கூறுகின்றோம். இருப்பதை வைத்து பெருமை அடைவது, போதும் என்ற மன நிம்மதி அடைவது, ஒருவன் எப்பொழுது தேடுதல் நிலையை நிறுத்துகின்றானோ, எப்பொழுது தான் இகலோகத்திலே பொருள் தேடுதல் நிலையை தேட வேண்டும், எவ்வாறு தனக்கு தேவையான அளவு கிடைத்துவிட்டது என்று அவன் எப்பொழுது அவன் அத்தகைய தேடுதல் நிலையை நிறுத்துகின்றானோ, அனைத்தும் உங்களை தேடி வர துவங்கும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய நிலைக்கு மாற வேண்டும் மனிதன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அங்கு எவ்வாறு நிகழ்த்தப்படுகின்றது என்று வினவினோம். அவன் உரைத்தான் தர்மங்கள் செய்வதன் மூலமாக என்று கூறினான். உண்மை. தர்மங்களை செய்ய கூறுகின்ற ஞானம் எங்கிருந்து பெறப்படுகின்றது? நவக்கிரக சஞ்சாரங்களை சபையில் இருந்து தடுத்து நிறுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். நவக்கிரக சஞ்சாரங்களை, உங்களது ஜாதக கட்டகங்களை, அங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை கிரகங்களையும் பணி செய்ய விடாது, நற்பணி மட்டுமே செய்கின்ற கிரகங்களை பணி செய்ய விட்டு மாற்று நிலை கொண்ட அத்தகைய கிரகங்களை அங்கு என்ன செய்கின்றான் இறைவன்? கட்டி வைத்திருக்கின்றான் அகத்தியனுடைய அனுமதியோடு என்று கூறுகின்றோம். அமர்ந்து கொள் சீடனே. அவ்வாறு நவக்கிரகங்களுக்கு கட்டளையிட்டு எமை நாடி வருகின்ற சீடர்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள், பாவங்களின் வடிவங்களை, தன்மைகளை, அதன் நிலைகளை குறைக்க செய்கின்ற அற்புதமான நிலைகள் அங்கு சபையில் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். அவ்வாறு நவக்கிரகங்கள் இதுகாரும் இதுநாள் வரை 3 அடி இடைவெளி விட்டு நிற்கும் சீடர்களை என்று உரைத்தோம் அகத்தியன். இதற்கு முன்பாக உரைத்தோம், சென்ற காலங்களில் உரைத்தோம், 30 அடி விலகி நிற்கின்றது சீடர்களை விட்டு நவக்கிரகங்கள் என்று கூறுகின்றோம்.
அதன் பணி அதுவா அதனுடைய பணி அது செயலாற்றிக் கொண்டிருக்கின்றது. நீ உன் பணியை ஆற்று. உன் பணியை நீ தர்மயுக பணியாக ஆற்றுகின்ற பொழுது அகத்தியன் உன் பணியை கண்டுகொள்கின்றோம் இகலோகத்தில் என்று அற்புதமாக சித்தனுடைய துணையோடு அகத்தியனும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இகலோகத்தில் என்று கூறுகின்றோம். சபையின் மூலமாக, இறை சித்தன் மூலமாக, நூலின் மூலமாக, சிவத்தின் மூலமாக என்று கூறுகின்றோம். அகத்தியன் அற்புதமான நிலை பெற்ற சபைதனை எங்கு அமைந்திருக்கின்றது? அத்தகைய அமையப்பெற்ற தலம் நோக்கி வாருங்கள் என்று சித்தன் அழைக்கின்றான். இத்தகைய நிலை அங்கு என்ன நிகழ்கின்றது? சூட்சமம் என்று கூறுகின்றீர்களே, அங்கு சூட்சமங்கள் என்ன நிகழ்கின்றது? நாம் உரைத்தவாறு ஒரு சூட்சமம் இது, இன்னொன்று நிகழ்கின்றது. அங்கு என்ன நடத்தப்படுகின்றது? கந்த சஷ்டி பெருவிழா உணர்ந்திருப்பீர்கள். அசுரனை வேறறுத்து இரண்டாக பிளந்து வேலாக மயிலாக மாற்றிய அற்புதமான நிலை கொண்ட சஷ்டி பெருவிழாவிலே சூர சம்காரம் நிகழ்த்துகின்ற வேல் எங்கிருந்து பகிரப்பட்டு வருகின்றது? அத்தகைய வேல் சூட்சமமாக எங்கிருந்து செல்கின்றது? சூர சம்காரத்திற்கு முதல் நாள் நடுநிசி இரவில் சரியாக 12 மணி அளவில் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சிவமகா வாழைச்சித்தன் கரமதிலிருந்து திருமுருகப் பெருமானுடைய கரத்திற்கு அத்தகைய வேல் வழங்கப்படுகின்றது. இது உண்மை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அதற்கும் ஒரு நிலை, ஒரு எடுத்துக்காட்டு. இது இகலோகம் அல்லவா? சான்று இருந்தால்தான் அதனை ஏற்றுக்கொள்வார்கள் கூறுகின்றோம் அகத்தியன். முதல் நாள் இரவு சம்ஹார தினமன்று முதல் நாள் இரவு அத்தகைய வேல் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சென்ற அன்றுதான் பிரபஞ்சத்திலே, இத்தகைய லோகத்திலே, இந்திய திருநாட்டிலே, உலகில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது. பிரபஞ்சத்திலே பூவுலகில் ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அத்தகைய அதிர்வு நல்ல அதிர்வாக தென்படுகின்றது. அது எங்கிருந்து வந்திருக்கின்றது? பாதாள லோகத்திலிருந்து அந்த அதிர்வு வருகின்றது. அது பிரபஞ்சம். அத்தகைய பிரபஞ்சம் மனிதர்களோடு பேச முற்படுகின்றது, ஆசைப்படுகின்றது என்று விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பேசிக் கொண்டிருக்கின்றான் சித்தன் இறையை மூலமாக மனிதர்களோடு என்ற அகத்தியன் கூறுகின்றான். நிகழ்வு நிகழ்த்தப்பட்ட அன்று நடுநிசி இரவு பிரபஞ்சம் குலுங்கியது, நடுநடுங்கியது. ஆங்காங்கு விஞ்ஞானிகள் ஆராய்தல் நிலைக்குள் சென்று அதன் முடிவை அவர்களால் அறிய முடியவில்லை. ஒன்று சொன்னார்கள், பாதாள லோகத்திலிருந்து கிளம்பியது. எதற்காக பாதாள லோகத்திலிருந்து கிளம்புகின்றது? 11,000 யுகமாக ஒரு சிவமகா வாழைச்சித்தன் என்ற ஆற்றல் தவம் இருந்து கொண்டிருக்கின்றது. அவனுக்குள் இருந்து எழும்பிய அத்தகைய ஆற்றல் தான் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக அது வேலாக சென்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அது எங்கு செல்கின்றது? 27,000 கோடி லோகங்களுடைய திருமுக பெருமானுடைய லோகங்களுக்கு அத்தகைய வேல் செல்கின்றது. அவ்வேல் லோகங்களுக்கு செல்கின்றதே, அது என்ன பணிபுரிகின்றது? சீடர்களினுடைய நம்பி சரணாகதி அடைந்த சீடர்களின் சரீரத்திற்குள் வேல் புகுத்தப்பட்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். புகுத்தப்பட்ட வேல் அதன் பணியை ஆற்றுகின்றது. எவ்வாறு ஆற்றுகின்றது? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஞானம் என்ற ஒற்றை வேலின் நுனியில் இருக்கின்ற அத்தகைய ஜோதியை உள்ளிருந்து அது எரிய வைக்க துவங்குகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய வேலினை சபை வராது, சித்தனை அறியாது, சபை தெரியாதுள்ளோர்கள் எல்லாம் அன்றைய நாள் வேலினை அன்று இரவு கண்டார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு வரி உண்டு சித்தன் பாடலில், அறிந்தோர் அறியாதோர், தெரிந்தோர் தெரியாதோர் அனைவருக்கும் இவனுடைய ஆற்றல் செல்கின்றது. அது யாருடைய ஆற்றல்? இறைவனுடைய ஆற்றல் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஏனெனில் இறைவன் தான் பாரபட்சம் காட்டுவதில்லை. ஏழை பணக்காரன், உயரினம் தாழ்வினம், அந்த மொழி பேசுபவன் இந்த மொழி பேசுபவன் என்ற அப்பிடத்தில் பணிபுரிபவன் இப்பிடத்தில் வாழ்பவன் என்ற வேற்றுமை இல்லாது, பாரபட்சம் இல்லாது அருளை வழங்குபவன் இறைவன். அவ்வாறு இறையாற்றலோடு வளம் வரும் ஒரு சித்தனுடைய அற்புதமான ஆற்றல் பாரபட்சமின்றி ஒவ்வொருவனுக்குள்ளும் செல்கின்றது. சூட்சமமாய் அவன் வழிநடத்துகின்றான் பிரபஞ்சத்தை என்பது உண்மை. சபையில் இருந்து அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய நிலை சபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சூட்சமங்கள் நிறைய உள்ளன. இன்று இரவு முழுவதும் உரைத்தாலும் ஒருவரும் எழப்போவதில்லை. அகத்தியனும் அதனை நிறுத்தப் போவதில்லை.
ஆகையால் உணர வேண்டுமெனில், உண்மையை உணர வேண்டுமெனில் சபை நோக்கி வாருங்கள். அதிகாலை புனர்ஜென்ம கோமாதா பூஜை வருகின்ற வாசி பெருநாள் என்று வர விளைவோர்கள் என் சீடனிடம் கூறி அற்புதமாக சபை நோக்கி வாருங்கள். அங்கு நடைபெறும் சூட்சமத்தை நீங்கள் உணர்ந்து உணர் நிலையிலிருந்து சிவசபையின் ஆற்றலை, சித்தனின் ஆற்றலை, இறை சிவமகா வாழை சித்தனின் ஆற்றலை புரிந்து கொள்ளலாம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அழைப்பு விடுக்கின்றோம். அகத்தியன் பகிரங்கமாக 18 சித்தர்களும் ஆங்காங்கு சமாதி நிலையில் அமர்ந்திருக்கின்றார்கள். என்ன நினைக்கின்றார்கள்? அகத்தியன் சென்று விட்டான், அவனே இயல்பில் சென்று விட்ட பிறகு அவன் பின்னால் அனைவரும் செல்ல வேண்டும் என்று. இவன் அழைத்தால் பாம்பாட்டி வந்து அமர்வான், ஒரு நொடியில் இவன் அழைத்தால் போகன் வந்து அமர்வான், அருணகிரி அமர்வான், அற்புதமாய் சிவம் வந்து அமர்வான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அழைத்த கணம் அத்துணை இறையாற்றலும் வந்து உங்கள் முன்னால் உரையாடுகின்ற அற்புதமான பாக்கியத்தை பெற்ற மாற்று யுகம் இது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. யுகம் நிச்சயமாக அழியப் போவதில்லை, உலகம் அழியப் போவதில்லை என்று அகத்தியன் சவால் விடுகின்றோம் பிரபஞ்சத்திற்கு. ஏனெனில் அழிவை தடுத்தாட்கொண்ட சபை பிரபஞ்ச மகா சபை. அத்தகைய அழிவு எங்கு நிகழும்? அவரவர்களுக்குள், அவரவர்கள் ஆன்மாவிற்குள் நிகழும். எதை அளிப்பார்கள்? 5 மாற்று நிலைகளை அளிப்பார்கள். அவ்வாறு அளிக்கின்ற பொழுது அவர்கள் தர்ம யுகத்திற்குள் வாழ்வார்கள். ஒவ்வொருவனும் தர்ம யுகத்திற்குள் வாழ்வானெனில் அவனை சான்றோர், அவனோடு இணைந்தோர் அனைவருக்கும் அவன் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது யுகம் மாறுமா மாறாதா? சீடர்களை அகத்தியன் விளக்குகின்றனர். வண்டல்வன மாநகரில் ஒரு கூடத்திற்குள், ஒரு ஆலயத்திற்குள் கீழ் நின்று இத்தகைய சாதனத்தின் மூலம் உரைத்தால் யுகம் மாறிவிடுமோ? மாறிக்கொண்டு வருகின்றது. சித்தன் உரையாடலை, அகத்தியன் உரையாடலை எம் சீடர்கள், இவன் போல் இருக்கக்கூடிய சீடர்கள் இன்னும் நிறைய இருக்கின்றார்கள். இவன் இங்கிருந்து அழைத்தால் பல்லவ தேயத்திலிருந்து ஒருவன், அங்கிருந்து விஸ்வாமித்திரன் பாம்பாட்டி உரையாடுவான். இங்கிருந்து அழைத்தால் நெல்லை மாநகரிலிருந்து ஒருவன் உரையாடுவான். இங்கிருந்து அழைத்தால் 14 லோகங்களையும் ஆளி நாடுகள் நகரங்கள் தாண்டியும் இவனுக்கு ஆசி கூறுவான். முதலில் உங்களுக்கு ஆசி கூறுவான் இரண்டாவதாக என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆற்றல் பெற்ற சீடர்கள் மூலமாக, சாதனத்தின் மூலமாக உலகம் முழுவதும் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கு மட்டுமல்ல, ஆளி நாடு நகரங்கள் கடந்தும் இவனுக்கு சீடர்கள் இருக்கின்றார்கள். அங்கிருந்து இவனோடு உரையாடி காட்சியை காண்கின்றார்கள், பலனடைகின்றார்கள். சரணாகதியோடு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை கொண்ட சபை நோக்கி வந்த சீடர்கள் அனைவருமே அகத்தியனுடைய சீடர்களாக மாறுகின்றார்கள். ஏனெனில் எமக்கு கூட எம் காலத்திலே இது போன்ற சீடர்கள் இல்லை. ஆங்காங்கு சீடர்கள் எல்லாம் சித்தர்களாக மாறிவிட்டார்கள். இங்கு சீடர்கள் இன்னும் சீடர்களாக இருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் சித்தர்களாக மாறிவிட்டால் வேற்றியிடம் சென்று விடுவார்கள். இவன் திருவடியிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக, இவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக சீடர்களாகவே இருக்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சீடர்களை தான் நாம் என் சீடர்களாக மாற்றிக்கொண்டோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு பயன் பெறுகின்ற இகலோக பயன், அதோடு இணைந்த பரலோக பயணம், வாழும் பொழுதே இறைவனை இறுக பிடிக்கின்ற அற்புத நிலை. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இறைவனை இறுக பிடிக்க வேண்டும். மனைவி கணவன் இருவரும் குழந்தைகள் பெற்று அவர்களுக்கு திருமணங்கள் ஆகி அவர்களை வாழ்க்கையில் ஒரு நிலை கொள்ள செய்துவிட்டு பேரன் பேத்திகளை கண்டு அனைத்தையும் சென்று விட்டோம், அனைத்தையும் வென்று விட்டோம், 70 வயது ஆகின்றது, இனி நாம் இறைவனி நீ என்ன செய்ய முடியும்? 70 வயதில் எல்லாம் கலண்டுவிடும், நாடி நரம்பு அனைத்தும் சுருங்கிவிடும், என்ன செய்ய முடியும்? வாழ்கின்ற பொழுது, உன் வயது இருக்கின்ற பொழுது இறைவனை இறுக பற்றினால் உன்னை இறைவன் இறுக பற்றுவான், உன் பணியை இறைவன் ஆற்றுவான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நீங்கள் தயாராக இருங்கள். தர்மயுகமாற்ற பணி ஆற்றுவதற்கு நீங்கள் தயாராகின்ற பொழுது, உங்களை நீங்கள் இழக்கின்ற பொழுது, ஞானம் அடைகின்ற பொழுது இறைவன் உங்களுக்குள் இருந்து பணியாற்றுவான். உங்கள் பணியை எப்பொழுது? உங்கள் வாரிசுகளை எல்லாம் அவன் கண்காணித்துக் கொள்வான். பார்ப்பீர்கள், இகலோகத்திலே அவன் படுகின்ற, அவன் செய்கின்ற கேடுகளுக்கு பஞ்சமில்லை, ஆனால் அவன் நல்முறையில் வாழ்ந்து வருகின்றான் என்று. அனைத்து தர்மங்களும் செய்கின்றோம், நாம் கஷ்டப்படுகின்றோம் என்று. கஷ்டம், இன்பம், துன்பம் என்ற வார்த்தையே மானிட அகராதியில் இல்லை, அவர்களாக வகுத்துக் கொண்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எவருக்கும் துன்பம் இல்லை, எவராலும் துன்பம் இல்லை, அனைத்தும் உன்னால் தான் என்று உணர்ந்து கொண்டால் உனக்கு கஷ்டமும் இன்பமும் துன்பமும் மகிழ்வும் அனைத்தும் ஒன்றாக சராசரியாக காணப்படும் என்று அகத்தியன் கூறுகின்றோம்.
ஏற்ற இரக்கம் என்பது எதற்கு? இயற்கைக்குத்தான் உண்டு. ஒரு அருவி விளை வேண்டுமெனில் இரக்கம் வேண்டும் ஏற்றத்தில் இருந்து. இயற்கைக்குத்தான் ஏற்ற இரக்கமே தவிர மானிடருக்கு இல்லை. அனைவரும் மானிடர்கள். மகோன்னத நிலை கொண்ட இறை நிலையை உள்வைத்திருக்கும் மானிடர்கள். இறையை உணர்கின்ற பொழுது அவனுக்கு துன்பம் இல்லை, இன்பமும் இல்லை, இரண்டும் ஒரு நிலையாய் காண்கின்ற ஞானி என்ற அகத்தியம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஞானத்தை தான் பெற்றுக் கொள்ளுங்கள். ஞானமெனில் அத்துணை மந்திர உச்சாடனங்கள், சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சிவபுராணம், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பைபிள் என்று அத்துணை நிலையையும் கற்றுக்கொள்வது ஞானம் அல்ல. அத்துணை வேத இதிகாசங்களிலும் என்ன கூறுகின்றது? மற்ற உயிர்களிடம் அன்பு செலுத்துவது ஒன்றே உயர்வு என்று கூறுகின்றதல்லவா? அதுதான் ஆன்மீகம். ஆன்மாவிற்குள் ஈகை குணத்தோடு வளம் வருகின்ற ஒருவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி என்று அகத்தியர் உரைக்கின்றோம். அவ்வாறு அத்துணை புராணங்களையும் கற்றுக்கொள்வது ஞானம் அல்ல. மனப்பாடம் செய்வது ஞானம் அல்ல. என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஞானம் என்றால் என்ன என்ற வார்த்தையின் அர்த்தத்தை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தான் ஞானி என்ற அகத்தியர் கூறுகின்றோம். மற்றோர் கண்ணீரில் கோட்டை கட்டாது பிற உயிர்களை தன் உயிர் போல் பாவிக்கின்ற நிலை, எத்தகைய வேறுபாடுகள் இல்லாது அனைத்து நிலைகளிலும் சிவம் இருக்கின்றான். இருக்கும் விருட்சங்களிலும் வேர்களிலும் இருக்கின்ற அசையும் அசையா பொருள்களில் எல்லாம் சிவம் இருக்கின்றான் என்ற ஒற்றை நிலையோடு வலம் வருகின்ற பொழுது நீ இருப்பது பரமன் உலகத்தில் என்று அகத்தியர் கூறுகின்றோம். அங்கிருந்து உற்றுப்பார், அனைத்தும் சிவமாக தெரியும், நீராக தெரியும். ஏனெனில் அனைத்தும் பஞ்சபூதங்களின் வடிவமாக தெரியும். நீராக, நெருப்பாக, ஆகாயமாக, காற்றாக தெரியும். ஏனெனில் இருப்பவர்கள் மாநிலர்கள் உங்கள் கண்களுக்கு தெரியாது, என் கண்களுக்கு அமர்ந்திருப்பவர்கள் அனைத்தும் அண்ட பிரம்மாண்ட லிங்கங்களாக காட்சி தருகின்றீர்கள் என்ற அகத்தியர். அதுதான் உண்மையான ஞானம். ஒற்றை வரியில் கூற வேண்டுமெனில் அன்பே சிவம், அன்பு மட்டுமே சிவம் என்று அகத்தியன் உரைத்து இத்தத்துவத்தின் நிலைதனை எடுத்து கூறுகின்ற அற்புதமான சபையினுடைய ஆசானாக சிவமகா வாழை சித்தனாக தேவி பார்வதியாக வந்து அமர்ந்திருக்கின்ற இருவருக்கும் அவர்களோடு ஒன்றாய் பயணிக்கின்ற என் அன்பு சீடர்கள், அவரவர்கள் தம்பதியர்களாக மழலையர்களாக எம்மோடு பயணிப்போர்கள், இவர்களோடு பயணிக்க நிற்போர்கள், சபை நாடி வர இருப்போர்கள், சபையை நினைந்து கொண்டிருப்போர்கள், ஆளி நாடு நகரங்கள் கடந்தும் சித்தனை உயிர் மூச்சாக குலதெய்வத்திற்கும் மேலாக முழு நிலையில் முதல் நிலையில் ஏற்றுக்கொண்ட அனைத்து சீடர்கள் யாவருக்கும் என்னுடைய பௌத்திரிக்கும் அற்புதமான ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். அகத்தியன், அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், சிவமே ஜெயம், சிவமகா வாழை சித்தமே புகழ் என்ற அகத்தியன் அமர்கின்றோம். இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகத்திய பெருமான் அற்புதமாக வேக வேகமா உங்கள்கிட்ட என்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளவு விஷயங்களையும் உயர் சூட்சமத்தை, சபையோட சூட்சமத்தை முடிஞ்ச மட்டும் சுருக்கமா எவ்வளவு உங்களுக்கு புரியணுமோ அவ்வளவு சொல்லியிருக்காங்க. புரியாத விஷயங்கள், ஏன்னா அகத்திய பெருமான் ஆற்றக்கூடிய தமிழ் வந்து முருகப்பெருமானோட தமிழ், வேகமும் வந்து சித்தர்கள் வேகத்துல அவங்க பேசியிருக்காங்க. இதுல வந்து புரியாதவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் திருப்பி அங்க யூடியூப் சேனல்ல போய் பார்த்துக்குவாங்க. எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட நம்பரை அங்க கொடுத்துட்டு போங்க. இங்க இருக்கிறவங்க உங்களோட இதை எங்களோட அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை இணைச்சு விட்டுருவாங்க. அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் கட்டாயம் பாருங்க. எதுக்கு நாங்கெல்லாம் எதுக்கு ஆன்மீகத்துக்கு வரணும்? ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆன்மா ஈகையோட இருப்பது அப்படின்னு சொல்லப்படுது. நாங்கெல்லாம் எதுக்கு சாமி இதுக்கெல்லாம் வரணும்? எங்களுக்கு எங்க பிள்ளைகளை வளர்க்குது, எங்களோட கணவனுக்கு பணிவிடை செய்யுது, எங்க மனைவிக்கு பணிவிடை செய்யுது, எங்க சொந்த பந்தங்கள் இல்லங்களோட அப்ப விசேஷ நிகழ்வுகளுக்கு போகிறது. நாங்க எங்களுக்கு தேவையான நகைகள், அந்த ஆடை வண்ண நிலைகளை எல்லாம் நாங்க எடுத்துக்கிடணும், நாங்க வாழணும். எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ரொம்ப இருக்கு, எங்களுக்கு தேடுதல் ரொம்ப இருக்கு, எங்களுக்கு பற்றாக்குறை ரொம்ப இருக்கு. நாங்க அடுத்தவங்கிட்ட அதுக்கு வாங்கியிருக்கோம், இதுக்கு வாங்கியிருக்கோம், வட்டி கழுத்துக்கு மேல வருது. எங்களுக்கு சரியான இந்த இகலோகத்துல வாழ்வதற்கு உண்டான சூழல் வந்து சரியா இல்ல, சம்பளம் குறையா இருக்கு, வெளிநாட்டுல வீட்டுக்காரர் வேலை பார்க்காரு, இங்க சரியான விஷயங்களை வந்து சேர மாட்டாங்க, அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்காரு, இங்க வீட்டுக்கு வந்தா பங்காளிகளோட தொந்தரவு, அதோட தொந்தரவு,
நோய் நொடி, பிள்ளைகள் வீட்டுல கட்டி கொடுத்த பிள்ளைகளோட வீட்டுல இருந்து கணவன் கேட்காங்க, அதிகமா கேட்காங்க, இப்படிங்கிற எத்தனையோ நிலைகள் இருக்கு. பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு காண மாட்டாங்காரு, ரவ்வும் போலும் விவசாயம் பார்க்கும், பாம்புக்கடி பள்ளிக்கடிகள் எல்லாம் போகும், ஒரு பக்கம் வானம் வெளியுது, ஒரு வருஷம் பிழைய மாட்டாங்க, ஏதோ நோய் வந்துருது, நொடி வந்துருது, இன்னல் படுதோம், அவஸ்தப்படுதோம். இதுல நாங்க எங்க வந்து சாமி கும்பிட, நாங்க எதுக்கு ஆன்மீகம் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, வாழும் கலையை வாழும் முறை தான் ஆன்மீகம், வேற ஒண்ணும் கிடையாது. அது ஆன்மீகம்னு சுருக்கமா சொல்லி வச்சிருக்காங்க. ஆன்மா ஈகை தன்மையோட இருக்குன்னா, ஈகை இருந்தா என்ன இருக்கும்? கொடுக்கத்தானே சொல்லும், அடுத்தவங்களுக்கு சிரிக்கத்தானே சொல்லும், யாரை தப்பு பண்ணாலும் மன்னிக்கத்தானே சொல்லும். அதான் ஆன்மீகம்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப ஏன் நாங்கெல்லாம், நீங்க காவி கட்டிக்கோங்க, ருத்ராட்சம் போட்டுக்கோங்க, நீங்க சபை வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுக்கோங்க, சீடர்கள் வச்சுக்கோங்க, நாங்க வானைக்கு விவசாயம் பார்க்கோம், நாங்க வானைக்கு டீச்சர் தொழில் பார்க்கோம், நாங்க அந்த தொழில் பார்க்கோம், இந்த தொழில் பார்க்கோம், எங்களுக்கு காசு வருது, காசு வராம இருக்கு, இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு? நாங்க போறோம் சிவனேன்னு போய் வணங்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கறதான். இப்ப எல்லாரும் இறைவனை போய் வணங்கு, எல்லாரும் வணங்கணும், இறைத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இறைவன் உங்களோட வினைகளை போக்க ஏதாச்சும் ஒரு வழிமுறைகள் சொன்னா எந்த முறையில உங்களால பேச முடியும்? இறைவனால பேச முடியும். இறைவன் நம்புதாத அவர் அனுகிரகங்கள் கொடுக்காரு, வைக்காரு, கோயிலுக்கு போய் அங்க போறிய இங்க போறிய, காவடி எடுக்க 7 மலைக்கு போறிய, இறங்குறிய, எல்லா சந்து பந்துக்களுக்கெல்லாம் போறிய, அங்க சித்தர் இருக்காரு, இங்க சித்தர் இருக்காரு போறிய, நான் அகஸ்தியரோட சீடர்னு சொல்லிக்கிடுதிய, பாம்பாட்டியோட சீடர்னு சொல்லிக்கிடிய, விஸ்வாமித்தர் சீடர்னு சொல்லிக்கிடுதோம், எனக்கு முருகப்பெருமான் தான் பிடிக்கும்னு சொல்லிக்கிடுதோம், எனக்கு சிவபெருமான் தான் பிடிக்கும்னு சொல்லிக்கணும், எனக்கு மகாவிஷ்ணு தான் பிடிக்கும்னு சொல்லிக்கணும், நாங்களாம் பட்டதான் போடுவோங்க, நாமம் தான் போடுவோங்க, என்ன விஷயங்களோ சொல்லப்படும். எங்க குலதெய்வம் தவிர எங்கேயும் போக மாட்டாங்க, எல்லாம் போங்க, கும்பிடுங்க, வைங்க. ஆனா என்னைக்காச்சும் கடவுள் உங்களை பார்த்து பேசியிருக்காரா? நீ இப்படி, உன் கஷ்டம் இப்படி இருக்கு, நீ பூர்வ ஜென்மத்துல என்னென்ன விஷயங்கள் செஞ்ச, அதனால உனக்கு இந்த துன்பம் வந்திருக்கு, அதிகமா புண்ணியம் செய் அப்படின்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா? எந்த சமாதியிலாச்சும் சத்தம் கேட்டிருக்கா? ஜீவ சமாதியில இருக்குங்கிற நம்பிக்கையோட போய் வழிபடுவோம், வாரம் நாங்களும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அகத்தியர் வந்து எங்கிட்ட பேசாத வரைக்கும். இப்ப வந்து அகத்திய பெருமான் ஏன் வந்து பேச வர்றாரு? அவர் வரைக்கும் அகத்தியர் சிவபெருமான அவர் சொன்னபடி கேட்டுட்டு அலைய வேண்டியதானே? யுக யுகமா அலைஞ்சார்ல, அது மாதிரி அலைய வேண்டியதானே? ஏன் இங்க வந்துகிட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு அதை வச்சு இதை வச்சுட்டு எங்களை வந்து உறங்க விடாம உட்கார வச்சிருக்க அப்படின்லாம் கேட்கக்கூடிய செவிகளுக்கு வருது. அகத்திய பெருமான வந்து சிவபெருமான் தான் இந்த பணி செய்ய சொல்லியிருக்காரு. ஊரா போக சொன்னது அவர் தான் போக சொல்லியிருக்காரு. நாடு நாடா சபை அமைங்கன்னு சிவபெருமான் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்தவங்கெல்லாம் வந்து சிவம் வந்து இயங்குதுக்குன்னு முதல்ல சொன்னோம். படைச்சு விட்டான்னா எல்லாரும் சிவத்திட்ட போய் சேராம மீறி தப்பு பண்ணி இப்படி பிறந்துடுறாங்க. பிறப்ப அறுக்க முடியாம பிறப்ப இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. பிறப்ப இருக்குன்னா அதாவது பியூரா வரணும், சுத்தமா வரணும், எந்த நிலைகளும் வேற்றுமாற்று நிலைகள் இருக்கக்கூடாது. ஆனா மாறி என்ன செய்யுது? அந்த பிள்ளைகள் வரதம் போல பாவங்களை புண்ணியங்களை செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்ப வந்து இந்த மாற்று யுகம் வந்து எங்கட அந்த யுகத்தோட பேருங்க சபையில சொல்லக்கூடாது. அதான் மாற்று யுகம். ஏன்னா தர்ம யுகத்துக்கு மாற்று யுகம் தான். அதனால ஏன்னா சபையில அங்க மாற்று யுகம் கிடையாது, தர்ம யுகம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தர்ம யுகத்துக்குள்ள உங்களை வரத வைக்கிறதுக்கு எப்படி வரணும், வாழும் கலை என்ன, வாழும் முறை என்ன, வாழும் நெறி என்ன அப்படின்னு சித்தர்கள் நேரடியா பேச வந்துட்டாங்க. அங்கங்க சூட்சமா சொல்லி பார்த்தாங்க. இயற்கை கொந்தளிச்சு பார்த்தது, நோய் நொடி எல்லாம் கொடுத்து பார்த்தது. என்ன பரந்தாமனை எழுப்பி விட்டுற வேண்டியதான்னு பிரபஞ்சம் நினைச்சுக்கிட்டு இருக்கல. பரந்தாமனை எழுப்புனானா எல்லாம் சோழி முடிஞ்சு போயிரும், எல்லாத்தையும் தரமட்டம் ஆயிரும், ஒரு உயிரும் இருக்காரு. புதுசா எப்படி ஒரு காரோட ஃபில்டர் கெட்டு போயிடுச்சுன்னா தூக்கி 2 தடவை கிளீன் பண்ணி போட்டு 3ஆவது தடவை வெளியே ஓட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு டீ விஷயங்கள் ஏதோ ஒரு பொருட்களை உபயோகப்படுத்தும், அது ஆகலைன்னா தூக்கி தூர போட்டுரும். அதே மாதிரி யுகம் வந்து கெட்டு போச்சு, இயங்க மாட்டாங்க. சிவம் அங்க இருந்து புண்ணியங்களை எல்லாம் அனுப்புதாரு. இங்க இருந்து போனா தானே, ரிட்டர்ன் போனா தானே அங்க வந்து எல்லா விஷயங்களும் சரியாகும், இயங்கும். வந்ததெல்லாம் இங்கேயே தங்கிக்கிடுச்சு, இயங்க மாட்டாங்க, முளைக்க மாட்டாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க. பஞ்சபூதங்களுக்கு கோபம் வந்துருச்சு, அது வானிக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, வெப்பமயமாகுதுன்னு சொல்றாங்க. அப்படி விஷயங்கள்லாம் எங்க சரி பண்ணா மனுஷங்களுக்குள்ளதான்
சரி பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா மனுஷங்களுக்குள்ளதான் அந்த நிலைகள் மாற்று நிலைகள் பெருகிருச்சு. எல்லாமே வந்து உயர் தரத்துல கையில கொடுக்கப்பட்டு இருக்கு. எங்க உள்ளவங்களும் இங்க இருந்து ஒரே 2-3 நம்பர் அடிச்சானா போயிருது. இங்க இருந்து அமெரிக்கா போயிருது, எல்லா தேசங்களுக்கும் போயிருது. முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் செய்ய முடியாது. லெட்டர் போடணும், அது போய் சேர்றதுக்கு எவ்வளவு நாளணும், ட்ரங்கால் போடணும், புக் பண்ணணும், எவ்வளவோ விஷயங்கள் படிப்படியாக இருந்த விஷயங்களா எவ்வளவு எளிமைப்படுத்தி பார்த்தாலும் அதெல்லாம் வச்சு தப்பு தான் அதிகமாக பண்ணுதமே தவிர புண்ணியங்கள் பண்ணல. அப்ப புண்ணியங்கள் பண்ணவனா பாவ நிலையில தேசம் நாடு நகரங்கள் எல்லாமே பிரபஞ்சம் ஃபுல்லா ஆயிருச்சு. அப்போ வந்து அதை சரி பண்ணணுங்கிற இயக்கமா தான் உங்களை சந்திக்கிறதுக்கு இறைவன் வந்திருக்காரு. உங்களுக்கு வாழும் கலையை நமக்கு உங்களுக்கு கிடையாது, நமக்கு வாழும் கலையை சித்தர்கள் சொல்லி கொடுத்தான்னா வாழும் கலை என்னன்னா இப்ப இகலோகத்துல சொல்றது கிடையாது. அதாவது எல்லா விஷயம் பிரபஞ்சம் கொடுக்கு. அப்ப அதை கடன் தானே வாங்குதோம். அந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி ஆற்றல் போகுதுன்னா நம்மள மாதிரி யோகிகள் மகான்கள் ஞானிகள் அவதாரங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் போய் பஞ்சபூதங்களா இருக்கு. பஞ்சபூதங்கள் இறைவனா இருக்காரு. இறைவன் இயங்கணும். அப்படி ஒரு பணி எப்படி அப்படி ஸ்தம்பிச்சு போய் நின்னா ஒண்ணு ஆகாதோ, அதனால அதை மாற்று நிலைக்கு உட்படுத்தினா ஜீவராசிகளை எடுத்து நம்மள உலாவிட்டு இருக்காங்க. இப்ப இந்த உலாவதுல நம்ம எங்க அங்க எல்லாம் சிக்கிக்கிடுவோம். மேல போகாம சுத்தாம சிக்கில உலகம் ஸ்தம்பிச்சிருச்சு. இந்த விஷயம் மாறி மாறி சொன்னா இதுக்குள்ளேயே தான் போக வேண்டியிருக்கும், சுட்டிக்கிட்டே வர வேண்டியிருக்கும். அதை சரி பண்ணணும், அதை சமன் பண்ணணும். அப்ப வந்து அந்த நிலையில மாற்று நிலையை குறைச்சி புண்ணிய நிலையை கூட்டணும். இப்ப என்ன செய்யுது, முதல்ல எல்லாம் எல்லா வீடுகள்லையும் வந்து எல்லாரையும் ஒரு தெருவுல வந்து ஒரு வீட்டுல குழம்பு வச்சா எல்லா வீட்டுக்கும் தெரியும், ஒரு வீட்டுல என்ன சாப்பாடு வாங்கினா எல்லா வீட்டுக்கும் தெரியும். ஏன்னா பரிமாறிக்கிடுவாங்க, எங்கேயும் பட்னியா கிடங்க மாட்டாங்க. எல்லா வீடுகளையும் சின்னைகள் இருக்கும். எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுவாங்க. எல்லா விஷயங்களும் இருந்தது. இப்பமெல்லாம் எங்க அங்கங்க தடுத்துட்டாங்க. எந்த வீட்டுல என்ன நடக்குன்னு யாரு வீட்டுக்கும் தெரியாது. எந்த வீட்டுல பசியா படுத்துருக்காங்க, பட்னியா கிடத்துருக்காங்க, எங்க பீஸ் கட்டாம பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு, எங்க வந்து கடன் வச்சு வீடு பறிபோக போற நிலையில இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப வந்து தெரியல. என்ன இருக்கந்தண்டி அண்ணாந்து பாக்குது, இல்லைன்னா போயிட்டானா சோழி முடிஞ்சானா அது யாரா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, மாமனா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, நல்லா ஒரு எல்லா இடத்துலயும் இருந்தான் சொல்லுவோம். ஒரு தம்பி இருந்து ஒரு அண்ணன் இருந்து 4 சகோதரியை கட்டி கொடுத்துப்பான். எல்லா விஷயங்களும் கஷ்டப்பட்டு 4 சகோதரி நல்ல நிலையில இருக்கல, இவனை கண்டுக்காம போயிருவாங்க. சகோதரி எல்லாம் சேர்ந்து ஒரு சகோதரனுக்கு நல்லது செஞ்சிருப்பாங்க. அவங்க கஷ்டப்படையில இவங்க கண்டுக்காம போயிருந்தாங்க. கையில கிடைச்சதை சுருட்டி எங்கேயாச்சும் மர்மமான முறையில வந்து போட்டு வச்சுக்கிட்டு உற்றார் சுற்ற இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, கைத போட்டாலும் சரி, அது காட்டு கடிக்கத எடுத்து குடிச்சாலும் பரப்பாலும் சரி, எனக்கு உள்ளதை வெளியே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய நிலையை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு வரோம். அந்த நிலையெல்லாம் மாறணும். ஏன்னா பிரபஞ்சம் கொடுக்கு எல்லாருக்கும். பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு எது கொடுக்க சொல்லுதுன்னா நம்ம சுவாசிக்கிறதுல இருந்து எல்லாமே அடுத்தவங்களோட முதலு. நம்ம நண்பர்கள், நம்ம வேண்டியவங்க வேண்டாதவங்க, நம்ம இனத்துக்காரங்க, மாற்று இனத்துக்காங்க, மாற்று மொழி பேசுறவங்க, மாற்று மதத்துக்காக நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம்ல, அவங்க எல்லாரும் செஞ்சுதான் காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், மண் தத்துவமா பொதிஞ்சு கிடக்கு. அதான் இறையா இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? குழந்தையில என்ன இருக்காங்க, நமக்கு என்னதெல்லாம் தேவைப்படுது, பிசிக்கல் பாடின்னு சொல்றோம்ல, பௌதீக உடம்புன்னு சொல்றோம்ல, இதுல என்ன இருக்குன்னா பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. இது செயல்படுறதுக்கு பஞ்சபூதங்கள் தேவைப்படுது. காற்றா செயல்படுறது, நீர் தண்ணி குடிக்க வேண்டியது, எல்லா விஷயங்களும் செய்ய வேண்டியிருக்கு. எல்லாமே இறைதான். நம்ம ஒண்ணுமே இல்ல அங்க. நம்மளால எதுவுமே என்னமே செய்யுது எனக்கு உண்டானது அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது. நம்ம குழந்தைகளை கூட நான் தான் பெத்த வளர்த்தேன்னு சொல்றதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குது பஞ்சபூதங்கள் தான் கொடுக்கு. என்ன ஒரு பூதம் இழுத்து பிடிச்சிட்டான்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. பற்றாக்குறை வரும். நம்ம எடுத்தா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்களுக்கு. எல்லாத்தையும் கொடுக்க சொல்லல, உங்க பொருளை பூரா கொடுக்க சொல்லல, உங்களுக்குள்ள எல்லா அந்தஸ்து நிலையெல்லாம் கொடுக்க சொல்லல. நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்க, பிள்ளைகளோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருங்க, அடுத்தவங்களோட சந்தோஷமா இருங்க நீங்க. ஆனா இந்த சந்தோஷம் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைங்க. எல்லாம் இறைவனோட
இறைவனோட தன்மைன்னு. நம்ம பிள்ளை வந்து 1 லட்ச ரூபா செலவழிச்சு நீங்க வந்து இங்க வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கிராமங்கள்ல இல்ல, நகரப்புறங்கள்ல. என்ன அதுல ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு அனாதை பிள்ளைகளுக்கு போனா ஒரு தடவை சாப்பாட வவுறார சாப்பிட்டோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆமா, எங்கேயோ கோசாலைகள்லாம் ரொம்ப வந்து மாடு பட்னியா கிடக்கு. அங்க ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. உங்க குழந்தைகளுக்கு இப்ப வந்து 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்காங்க. அது சொல்ல எடுக்காதங்கன்னு சொல்லல, எடுக்கல, பிரபஞ்சத்துக்கு கொஞ்சம் பகிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி விஷயங்கள் தான் சொல்லி தருது சபையில. வேற ஒண்ணும் சொல்லி தரல. ஏன்னா புண்ணியம் கட்டாயம் பண்ணி ஆகணும். முன்னாடி எல்லாம் வந்து நீங்க சொல்லிருக்கீங்களா, 7 ஜென்மத்துக்கும் நீ பண்ண புண்ணியம் உன்னை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. 7 ஜென்மமா என்ன பாவம் பண்ணி இந்த இடத்துல வந்து இப்படி பிறந்து அல்லல் படுதேன்னு சொல்லுவாங்க. நம்ம வாரவே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா உங்க மொழியில சொல்லிக்கோங்க, உங்க வீட்டுல என்ன மொழியில பேசியிருப்பாங்களோ எல்லாரும் கேட்டுப்பீங்க இந்த வார்த்தையை. என்ன பாவம் பண்ணியா இப்படி சீரழிய வேண்டியிருக்கு, என்ன பாவம் பண்ணமோ இந்தால கேட்க வேண்டியிருக்கு, என்ன பாவம் பண்ணமோ இந்த மாட்டை வந்து நம்ம வசமா சிக்கிக்கிட்டோம், என்ன பாவம் பண்ணமோ இந்த வீட்டுல வந்து பிறந்துட்டோம்னு எல்லாரும் வீட்லயும் பேசியிருப்பிய. அப்ப வந்து ஜென்மங்கள் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டீங்களா? போன ஜென்மத்துல செஞ்ச நன்மைகள் தீமைகள் தான் இந்த ஜென்மத்துல எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும், யார் வீட்டுல பிறக்கணும், அண்ணன் தம்பி எப்படி இருக்கணும், அக்கா தங்கச்சி எப்படி இருக்கணும், மாமா மச்சான் எப்படி இருக்கணும், வர்றவன் எப்படி இருக்கணும், பிறக்கதவங்க எப்படி இருக்கணும், எல்லா பேரங்கள் முதற்கொண்டு எப்படி இருக்கணும்னு நம்மளோட பாவ புண்ணியங்கள் தீர்மானிக்கப்படுது. அப்ப வந்து நம்ம வந்து புண்ணியம் செய்யணுமா வேண்டாமா, எனக்குள்ளத நானே வச்சுக்கலான்னு இருந்தான்னா நீ கடன் தான் வாங்குற. எல்லாரும் விட புண்ணியங்களும் அங்க பஞ்சபூதங்களா இருக்கு. பஞ்சபூதங்கள் கடவுளா இருக்காரு. கடவுள் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்காரு. அப்போ நீ வந்து கொடுக்கலைன்னா நீ கடனாளி ஆகிற பிரபஞ்சத்துக்கு. அப்ப என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா நான் வசதியா இருக்கேன், பேங்க்ல டெபாசிட் இருக்குன்னா டெபாசிட் கரைஞ்சு போயிருது, பற்றாக்குறை வந்துருது. பிள்ளை பொருள் இருக்குல்ல, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, நமக்கு மனசு சரியில்லாம போகுது, எதிரிகளோட தொந்தரவு வந்தது, அவமானப்படுத்தாங்க, அசிங்கப்படுத்தாங்க, வேதனைப்படுத்துறாங்க. சரி, எல்லாமே நல்லா இருந்தா இருக்கக்கூடிய ஊர் சரியில்லாம இருக்கு, நம்மள மட்டும் ஊர்ல பிரச்சனை பண்ணுதாங்க. இப்படி பல பிரச்சனைகள், மனுஷனுக்கு வராத பிரச்சனைகள். பிள்ளைகள் சரியா எல்லா விஷயங்களும் செலவழிச்சு படிக்க போடுவேன், பிள்ளைகள் மண்டக்குள்ள ஏற மாட்டாங்க. இல்லாட்டி பிள்ளைகள் வந்து ஏட்டிக்கு போட்டியா செயல்படுது. நம்ம ஒண்ணு சொல்லி கொடுத்தா அது ஒண்ணு சொல்லுது, எதிர்த்து கேள்வி கேட்கு. இன்னைக்கு கூட சித்த சபையில ஒரு விஷயங்கள் நடந்தது. எல்லாமே இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி திருச்சியில இருந்து ஒரு குடும்பம் இருக்குங்க. திருச்சியில வந்து வெள்ள வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப பேர் சித்த சபையோட சபை சீடர்களா இருக்காங்க. அங்க இருந்து அவங்க வந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க வர்றதுக்கு எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. அங்க வந்து பேசிக்கிட்டு கீழே அவங்க விவகாரத்தை பூரா சித்த சபை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நடந்தது. ஒரே ஒரு கணவன் மனையெல்லாம் பயங்கர சண்டை ஓட்டு பிரிஞ்சிடணும்னு அளவுக்கு இருந்தவங்கள சபையில வந்து சரி பண்ணி இப்ப அவங்க குடும்பம் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல, பிள்ளைகள் ஃபுல்லா வாழைச்சித்தனோட நாமத்தையும் அகத்தியரோட நாமத்தையும் சொல்லாம ஸ்கூலுக்கு போகாது. அப்படி சபைகள் ரொம்ப, அப்படி சீடர்கள் ரொம்ப இருக்காங்க. பாலதீர்பர் சுந்தரி போய் பேசுது, அகத்தியர் போய் பேசுறாரு, முருகப்பெருமான் பேசுறாங்க. வாழைச்சித்தன் நான் போய் பேசுற பிள்ளைய கேக்கு, மார்க் எல்லாம் அதிகமா எடுக்கு, வேலை வாய்ப்புக்கெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் அதுக்கு இதுக்குன்னு கூட இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து அந்த மழலையில ஒரு பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, தாத்தாட்ட போய் கேட்பாங்க, உறவு முறை தான் தாத்தா அப்படின்னு சொல்லப்படும். அகத்தியரையும் தாத்தான்னு தான் சொல்லுவாங்க, வாழைச்சித்தரையும் தாத்தான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் அவங்க கண்ணுல பார்க்காங்க எல்லாரையும். அப்ப வந்து கேட்கல சொல்லப்படுது, எல்லாம் பிரபஞ்சம் தான் கொடுத்தான்னா அப்போ என்னுடைய மார்க்கும் பிரபஞ்சம் தானே கொடுத்துருக்கும், அதனால வையக்கூடாதுல தாத்தான்னு கேட்காங்க. என்ன இப்படி கேள்விகள்லாம் வருது. இப்ப மார்க்கும் வந்து பிரபஞ்சம் தானே கொடுக்கு, அப்ப வந்து பிரபஞ்சம் கொடுத்ததை நம்ம ஏத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கான். இப்படி விஷயமெல்லாம் அங்க நடந்துக்குது. ஏன்னா அவங்கள கேட்கப்பட்ட விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சிவசபை மேல நம்பிக்கை, பிரபஞ்சத்தை பத்தி எவ்வளவு அந்த மழலை புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எங்க சிறப்பா அவங்ககிட்ட எடுத்து கொடுக்கும். இப்படி எல்லா நிலைகளும் வந்து வேற்று நிலைகள்னா எல்லாரும் இப்ப எல்லாரும் செஞ்ச புண்ணியமும் எங்க போகுதுன்னா
பஞ்சபூதங்களாவது பஞ்சபூதம் மீண்டும் அதுக்கே வரோம். இந்த இடத்துல உட்காந்துருக்கிய இதுல இந்த பெஞ்சு அடுத்த பெஞ்சில் உள்ளவங்க வேண்டாதவங்களா இருப்பாங்க, சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆனா மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், பேச மாட்டேன், அவ ஏட்டி கூட்டி பேசுவா, இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க செஞ்ச புண்ணியமும் பிரம்மத்துல தான் போய் சேருது. நமக்கு வேண்டாத மொழி பேசுறவங்க அங்கிட்டுலாம் இருக்காங்க நாட்டுல. வேற்றுமை அது மத அடிப்படையில அது இதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் செய்த புண்ணியமும் அங்க போறதுனால, அதை இறைவனா இருக்கிறதுனால, இறைவன் நமக்குள்ள இயக்கமா இருக்கிறதுனால, அப்ப எல்லாத்தையும் நம்ம கடன் வாங்கலாமா? பேர் தெரியாதவங்ககிட்ட நம்ம கடன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நான் யார்கிட்டையும் ஜென்டில்மேன், பெர்ஃபெக்ட் மேன், நான் யார்கிட்டையும் எதுவுமே கேட்கவே மாட்டேன். கடமெல்லாம் வாங்கினதே கிடையாது எங்க பரம்பரையில. எங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கு ஏக்கர் கணக்குல இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு, லாக்கர்ல இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்கு. 3 லட்சம் சம்பளம் வாங்கினா 8 லட்சம் சம்பளம் வாங்கலாம், 20 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் எவ்வளவு வாங்கினாலும் நம்ம வாங்கி சாப்பிடுறது என்னமோ இறைவன்கிட்ட பிரபஞ்சத்துல கடன் தான். அப்ப கடத்தை நம்ம அடைக்கணும்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க, தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானம் வந்து எதிர்பார்த்து செய்யுது. நமக்கு நாளைக்கு ஓட்டு போடுவான், நாளைக்கு அதை செய்வான் இதை செய்வான், நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வருவான், தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு இவன்கிட்ட திருப்பி செய்ய முடியுமா அப்படின்லாம் நினைச்சு செய்யது வந்து தானம். தர்மம் வந்து போற ஓப்புல தெரியாதவங்களுக்கு, யாரா இருந்தாலும் எந்த ஊருக்காரங்களும், பேர் தெரியாத இடத்துல, பேர் தெரியாத ஜீவராசிகள்ல, அது பாவம் செய்யக்கூடிய ஜீவராசிகளா இருந்தாலும் அது கஷ்டப்படையில செய்யக்கூடியதான் தர்மம். நமக்கு வந்தா எல்லாம் கிடைச்சிரும் அப்படி செஞ்சா அது பேர் தர்மம் கிடையாது. 1 லட்சம் ரூபாய்க்கு அன்னதானம் போட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணது கிடையாது. ஒரு கோயிலை கட்டி சுத்தி சுத்தி பேர் எழுதி வைக்கிறதுக்கு பேரு தர்மம் கிடையாது. ஒரு டீப் லைட்டை வாங்கி வெளிச்சம் இப்ப விட்டுட்டாங்க. ஒரு டீப் லைட்டை வாங்கி வெளியவே தெரியாம பரம்பரை பேர் வகையார் பேரெல்லாம் எழுதிடுவாங்க. டீப் லைட்டு எத்தனை ரூபாய்க்கு? அப்ப 150 ரூபாய், 400 ரூபா செலவழித்து ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? அது செஞ்சவங்கள வந்து எல்லாரும் நம்ம செய்தோம் தப்ப, எல்லாரும் நாங்களும் செஞ்சிருக்கோம். 4 விசிறி இருக்கும், 3 விசிறி இருக்கும், விசிறி பிடிக்காம நாமங்கள் இருக்கும், ஒரு கடியாரம் இருக்கும், நம்பர் பார்க்க முடியாது, பேர் தான் பார்க்க முடியாது. இப்ப குறைஞ்சிருச்சு அந்த விஷயங்கள். ஏன்னா யுகம் மாறிடுச்சு, எல்லாம் சிரிப்பாங்க. 400 ரூபா கிளாக்கு நம்ம பரம்பரையே எழுதிட்டோம், எல்லாரும் சிரிப்பாங்கன்னு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு பேர் மட்டும் எழுதாங்க, அவங்க பேர் மட்டும் எழுதாங்க. எல்லா விஷயங்களும் பாராட்டுக்கள் தான். இப்படி செய்யறதுக்கு பேரு தர்மம் கிடையாது. ஏன்னா இப்ப எடுக்காங்கல்ல, இந்த இதுல செயலியில போடுறாங்கல்ல, கொடுக்குது வைக்குது உதவி வேணதெல்லாம் பூட்டி எடுத்து வருமானம் வாங்கிடுறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்காங்க. அதை வந்து அடுத்தவங்களுக்கு அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா, ஓஹோ இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு செய்யணும்னு ஒரு நல்ல பாடங்கள் இருக்கு, அதை போட்டு வருமானம் வாங்கி அதெல்லாம் அவங்க சொகுசு வாழ்க்கை வாழுதாங்க. சரி, ஏதோ இறைவன் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காங்க பட்சத்துல அவங்களுக்கு அனுகிரகங்கள் கொடுக்காங்க. இப்படி எல்லாம் செய்யுங்க, அதையும் கூட செய்யலாம். இப்படி நீங்க கூட்டத்துக்கு, இந்த கூட்டத்துக்கு வந்தது யுகமாற்ற பணிக்காண்டிதான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ஏன்னா தர்மம் செய்யணும் அப்படின்னு சபை சொல்லுது. சபை சொல்லத உங்க காதுல விடுதோம், உங்க காதுல விடுறத வந்து நீங்க 4 பேர் காதுல சொல்லையில யுகம் மாறுது, புண்ணியம் கூடுது. சபையோட இதை ரொம்ப ரொம்ப சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா காலங்கள், நேரங்கள், பொழுதுகள், இந்த எல்லாருக்கும் ஏன் நம்ம தர்மம் செய்யணும், ஏன் சொத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லார் சொத்தையும் தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இல்ல அரிசி எல்லாம் எங்களுக்கு அங்க இருந்து வந்து நேரா வந்து அமெரிக்க அரிசி தான் வருது, கோதுமை எல்லாம் அங்க இருந்தா நாங்க வந்து கொண்டு வரோம், நாங்க இந்த சவாசமே வேண்டான்னு நாங்க ஹைதராபாத்ல போய் இருக்கோம், செகண்டராபாத்ல போய் இருக்கோம், அங்க இருக்கோம் இங்க இருக்கோம், எல்லா இடத்துல எங்க இருந்தாலும் விளையது என்னமோ ஒரு வித்து முளைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது, மண்ணும் தேவைப்படுது, எல்லா விஷயங்களும் தேவைப்படுது. பஞ்சபூதங்களும் அது இருந்தா தான் ஒண்ணு பல்மருகா பெருகுது. அப்ப வந்து அதுக்குள்ள பஞ்சபூதங்கள், நீ எந்த ஊர்ல விளைஞ்சாலும் பஞ்சபூதங்களோட துணை உனக்கு வேண்டி இருக்கு. அதுக்குள்ள இறைவன் இருக்கான். உனக்கு மருத்துவம் பார்க்காத மருத்துவம் எங்க இருந்து வருது, மருத்துவங்க எப்படி வராங்க, எல்லாத்துக்குள்ளயும் அடுத்தவங்க புண்ணியம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கட்டாய நீ நம்ம புண்ணியம் செஞ்சுதான் ஆகணும். ரூபாயா செய்ய சொல்லல, உங்களோட சொத்தை நம்ம சொத்தை எழுதி கொடுக்க சொல்லல, நம்மள்ட்ட இருக்கிறதுல ஏதோ ஒன்று கடைசியில புன்னகையாவது செஞ்சாலும் போதும் தான் சொல்லப்படுது. அதை சொல்லதுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப நீங்க செய்தீங்களா அப்படின்னா, நாங்க செய்யதை சொல்ல வந்திருக்கதே ஒரு புண்ணியம். அங்கங்க அலைதாங்களா, ஊர் ஊரா அலைதாங்களா, ஏதாச்சும் கட்டணங்கள் வாங்கலாமா, யாராச்சும் ஏதாச்சும் பொருளியல் வாங்கலாமா, எதுவும் கிடையாது. 30 ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருக்கு, யார்கிட்டையும் எந்த உதவிகளும் வாங்கினது கிடையாது.
இப்பவும் நீங்க வாங்க, சபைக்கு வாங்க, உங்க டிக்கெட் தான், உங்க செலவு தான். அங்க தங்குறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, வழிபாடு பண்ணதுக்கு எதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு, எங்க சாபங்கள் இருக்கு, எங்க குடும்பத்துல பாவங்கள் இருக்கு, இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, சரியில்லை அப்படிங்கிறதா அது சித்தர்கள் அதுக்குண்டான ஆகமங்களை சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ப முடியாத, அதாவது தாங்க முடியாத பிணி இருக்கு, தாங்க முடியாத பிரச்சனை இருக்கு, கடனை சமாளிக்க முடியல, வருமானம் வருது நிம்மதி இல்ல, மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்க, பொண்ணும் கிடைக்க மாட்டேங்க, குழந்தை பாக்கியம் இல்லை இப்படின்னு வரலாம். பிரபஞ்சம் வந்து எடுத்து பிடிச்சு வச்சது. அங்க வாங்க, வந்து எல்லாம் சித்தர்கள்ட்ட நேரா கேளுங்க, மனுஷங்கிட்ட கேட்க வேண்டாம். அகத்திய பெருமான்கிட்ட கேளுங்க, சிவபெருமான்கிட்ட கேளுங்க, முருகப்பெருமான்கிட்ட கேளுங்க. பேசக்கூடிய ஒரே சபை அங்க இருக்கு. எதுக்கு நீங்க எதுக்கு செயல்படுதுன்னா, பரந்தாமன் எந்திரிச்சு அழிச்சிருவேன்ட்டாரு, அழிக்க வேண்டான்னு சொன்ன சபை அது. அதனால எல்லாரும் அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. சிவபெருமான் வந்து உட்கார்ந்தாரு, முருகப்பெருமான் வந்து பிரபஞ்ச மன்னனா முடிசூடி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சித்தர்கள் ஆட்சி அங்க மலர்ந்த எல்லை எந்த எல்லை எந்த எல்லைன்னு யுகயுகமா சொல்லிட்டு வந்தாங்க. எப்ப மலர போதுனாங்க, மலர்ந்த இடம் தான் வண்டல்வன மாநகரம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க வந்து 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலா திருமுருக பெருமான் உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் யாரும் வீட்டுக்கு போயிடாதங்க, பிரசாதம் இருக்கு, சாப்பாடு பிரியாணி இருக்கு, பிரியாணி தானே ஓடுறியா, சாப்பிட்டுட்டு போங்க, அதுல எல்லா ஐட்டங்களும் இருக்கு. திருப்பி இங்க கொடுக்கக்கூடிய பிரசாத பை வாங்கிட்டு போங்க. அதுல சபையோட விலாசம் இருக்கு, அதுல திருநீர் இருக்கு. திருநீர் வந்து 10 ஆற்றல் உள்ள திருநீர், அது இது வந்து 9 ஆற்றல் உள்ளது கிடையாது. பழனியில உள்ளது மாதிரி கூட அதிகமான ஒரு ஆற்றல் சேர்ந்த விபூதி இருக்கு. விபூதினா எங்க அபிஷேகம் பண்ணது சித்தன் கரம்பட்டு சிவசூட்சமா உங்களுக்கு வழங்கப்படுறதா அந்த விபூதி அப்படின்னு சொல்லி, அது எல்லா நோய்களுக்கும் மருந்தாகுது, எல்லா பிரச்சனைகளுக்கும் அதான் அந்த விபூதி தான் மருந்து அப்படின்னு சொல்லி அற்புதமான வாய்ப்பளித்து எல்லாரும் வந்தா நல்லா கேட்டுக்கிட்டீங்க. எவ்வளவு பேசணும் போல இருக்கு. அடுத்த முறை நாங்க இங்க வரோம். அவசரமா வந்தப்பட்ட முறைகள், நீங்க சின்ன பிள்ளைகளோட இருக்கிய, தூங்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, நேரம் காணாது, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதான் பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் கருத்துல கொண்டு வீட்டுல இருந்து போன் பண்ணி கூப்பிடுறதெல்லாம் இங்க தெரியுது, இங்க இருந்து பார்க்கலாம் தெரியுது. இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, வந்துடுவேன், ஆம்பளையும் பொம்பளையும் சொல்லிக்கிட்டு இருக்கிய. எல்லாரையும் எங்களால உணர முடியுது. எல்லாரோட நிலைகளையும் கருத்துல ஏற்பட்டு யாரும் சாப்பிடாம போயிடாங்க. எல்லாரும் அங்க வாங்க, சபைக்கு வாங்க. இங்க இருந்து வேன் ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லுவோம். ஒரு முறை 2 முறை சபை செலவுல வந்துக்குவாங்க. பிறகு நீங்களா ஒரு கூட்டம் இங்க சேர்ந்துருவீங்க, 10 பேர் சேர்ந்து வாங்க. எல்லா விஷயத்தையும் அகஸ்தியர் பிரபஞ்ச ராஜ்யத்துல பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அற்புதமான நிலையிலே யுகம் மாறியாக வேண்டும், யுகத்தை மாற்றி அமைக்க வேண்டும், தர்ம யுகம் மலர வேண்டும், மாற்று யுகம் மாற வேண்டும் என்கின்ற நிலையிலே இறை இச்சைப்பட்டு, இறை ஆசைப்பட்டு, இறை கணங்கள் எல்லாம் ஒன்று கூடி, சித்த கணங்கள் எல்லாம் அகத்திய பெருமான் தலைமையிலே 18 சித்தர்களுடன் 9 கோடி சித்தர்களும், அதற்கு மேம்பட்ட நிலைகளும் 14 லோகங்களையும் தாண்டி 27,000 கோடி லோகங்களின் ஆற்றல் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அமர்ந்த உயர் தலமாக, இறை தலமாக, இறை மகா தலமாக, இறைவனை அமர வைத்து பேசுகின்ற தலமாக, இறைவனை அமர வைத்து வினா தொடுக்கின்ற தலமாக, இறைவனை ஞான உரை நிகழ்த்த சொல்கின்ற தலமாக அகத்தியன் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தலமாம். சித்தர்கள் தேவர்கள் வந்து பேசுகின்ற தலமாம். இறை சூட்சமம் நிகழ்கின்ற தலமாம். உயர் யுக மாற்றத்தினை நிகழ்த்தி அமர்ந்த தலமாம். தர்ம யுகத்திலே அமர்ந்த தலமாம். பரந்தாமன் 10 அவதாரங்களுடன் கல்கி அவதாரத்தை இன்றி சத்யநாராயண திரு அவதாரத்தையும் கொடுத்த அற்புதமான தலமாம். ஆற்றல் மிகுந்த தலமாம். பால திரிபுர சுந்தரி துள்ளி விளையாடு குழந்தைகளுடன் பேசி மகிழ்கின்ற அற்புதமான தலமாம். தலத்தை வணங்கி நிற்க, தலத்துடன் இணைந்து நிற்க, இறையுடன் பயணப்பட நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டணம் தட்சணை என்பது ஒன்றும் இல்லை என்னால் என்கின்ற உயர்வான நிலையை புரிந்து கொண்டு அனைத்து நிலைகளும் பஞ்ச நிலைகளினாலே பெறப்பட்டது என்பதை யாவரும் அறிந்து நற்சரணாகதி கொண்டு உயர் வணங்குதல் முறையை கற்றவை அனைத்தும் கற்றவை எல்லாம்
கையளவே கல்லாத நிலைகள் கடல் அளவு என்கின்ற உயர்வான நிலைதனை உங்களுக்குள் கண்டுகொண்டு தீதும் நன்றும் பிறதர வாரா தான் இறைவனுக்கும் அதற்கும் எந்த நிலையும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு நன்மையான செய்தவர்களுக்கு நல்ல கிரகங்கள் நல்ல நிலைகள் நடைபெறுகின்றது. தீய நிலையிலே செய்யப்பட்டவைகளுக்கு தீய கிரகங்களின் சாரங்களும் தீய கிரகங்கள் என்று எதுவும் இல்லை. அந்தந்த நிலைகள் அதற்குண்டான ஆற்றலை கொடுத்து அதற்குண்டான நிலைகளை மனநிலையை கொடுத்து வருகின்றது என்பதனை கூறி உற்றவர்கள் சுற்றத்தார்கள் சொந்தக்காரர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அறிந்தவை அறியவை தெரியவை தெரியாதவை ஏற்ற இறக்கங்கள் அனைத்துமே காரணம் நாம் மட்டும்தான் என்பதை எல்லாரும் தெரிந்து கொண்டு நம்மளோட சென்ற ஜென்மங்களில் உள்ள செயல்பாடுகளே என்பதை தெரிந்து கொண்டு முன்னோர்கள் மூத்தோர்கள் செஞ்ச வினைகள் என்று சொல்லாமல் அவர்களின் இல்லத்திலே வந்து பிறப்பதும் வினை நிலையே என்பதை கூறி அத்துணை நிலைகளுக்கும் நான் தான் காரணம் என்பதை உயர்வாக உணர்ந்து வணங்கி நிற்கின்ற அற்புதமான சபைதான் அச்சபை என்பதை கூறி எல்லாரும் ஒன்றாக ஓர் குல மக்களாக ஓர் உலகம் மக்களாக இறைவனின் அற்புதமான தன்மையாக வந்தவர்களே, அனைவரும் சொந்தக்காரர்களே, அனைவரும் வேண்டியவர்களே, அனைவரும் உறவினர்களே, அனைவரும் ஒரே உலகம் என்கின்ற அற்புதமான இல்லத்திற்குள் வாழ்வர்களே என்கின்ற உயர் நிலை தன்னை கொண்டு நாம் எப்படி நம்மளுடைய குழந்தைகளை நம்மளுடைய உடைமைகளை நம்மளுடைய சொந்த பந்தங்களை எவ்வளவு பிரியமாக இருக்கின்றோமோ அந்த நிலை அனைத்து மக்களுக்கும் உண்டு. காக்காக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை போல அனைத்து தாய்மார்களும் தன் குஞ்சை பொன் குஞ்சாவே வளர்த்து வருகின்றார்கள் என்பதை அணைந்து நம் குழந்தை பட்டினி கிடந்தால் நம் குழந்தை தண்ணி கழுதால் நம் குழந்தை நோய்வாய்ப்பட்டால் என்ன நிலை வர வேண்டுமோ அந்த நிலை பிறர் மீதும் வர வேண்டும், பகைவனின் குழந்தைகள் மீது கூட வர வேண்டும், அத்தனை ஜீவராசிகளும் மீதும் வர வேண்டும். அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகளை மன்னிக்க தெரிய வேண்டும். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக நமக்கு செய்தவர்கள் ஏதோ ஒரு நிலையில் செய்த மாற்று வார்த்தையை தெரியாமல் செய்ததை நாம் அதை செய்தால் எனக்கு புத்தி சரியில்லை அந்த நேரத்தில் சொல்லிவிட்டேன் இந்த நேரத்தில் சொல்லிவிட்டேன் என்று நழுவிக் கொள்வதை போல் அவர்களும் தெரியாமல் செய்த நிலைகளே என்பதை அவர்களை மன்னித்து அருளி அவர்களும் கஷ்டப்படுகின்ற காலங்களில் கொடுத்துதவி அனுசரித்து அனுக்கிரமமாக இருந்து நல்ல ஆசி நிலைகளை அவர்களுக்கும் வழங்கி நல் பிரபஞ்சத்திலே உயர்நிலையிலே இறைத்தன்மையுடைய அன்பு மட்டும்தான் இறைவன் என்கின்ற அற்புதமான வாக்கை ஒவ்வொரு இல்லத்தின் சுவர்களிலும் வாசல் நிலைகளிலும் எழுதி வைத்து பயணப்பட இறைவன் உங்களுக்குள்ளே வந்து தங்கி அருள் கிரகம் கொடுப்பான், அனுகிரகம் கொடுப்பான். எந்த ஆலயங்களுக்கும் செல்ல வேண்டிய நிலை கூட இல்லை. உங்களை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், உங்கள் உள்ள உள் உணர்வை வணங்குங்கள் என்று சொல்லி இறைவன் உங்கள் இல்லம் தேறி வருவான் என்கின்ற அற்புதமான மொழிதனை இத்தகைய அற்புதமான நிலைதனை வந்தவர்களை வரவேற்று மாற்று யுகத்திற்கு உதவி நீங்கள் மாறும்போது யுகம் மாறி நிற்கின்றது. உங்களிடம் 10 பேர் கேட்கும் போது அது 10 100 100 1000 1000 லட்சமாகி லட்சம் பல லட்சம் கோடி கோடி பல்கோடியாக பெருகி யுகம் மாறும் சூட்சமத்தை இறைவன் அவ்வெல்லையிலே இருந்து செய்கின்றான். உங்களுக்குள்ளே இருந்து செய்ய உயர் சபையின் தொடர்பிலே இருங்கள் என்று கூறி அங்கு வருபவர்களுக்கு ஆகமாக உரைக்கப்படுவது அதிகாலையிலே அற்புதமான பிரம்மமுகூர்த்தத்திலே எழுந்து மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்து அற்புதமாக ஓம் அகதீசாய நமக ஓம் வாழை சித்த தேவாய நமக என்கின்ற உயர் பிரபஞ்சத்தை நாமத்தை சொல்லி தவத்திலே அமரும் போது சிவம் வந்து நிற்பார் என்பது முன் நிற்பார் என்பதை அற்புதமாக கூறி அத்தகைய சீடர்கள் மட்டும்தான் எங்களுடன் இருக்கின்றார்கள், வளம் வருகின்றார்கள், இறையுடன் பேசுகின்ற சீடர்களே எங்களுடன் இருக்கின்றார்கள் என்பதை கூறி இறையுடன் பேசுவதற்கு அற்புதமான அத்தகைய தளம் நோக்கி இடம் நோக்கி வாருங்கள், உங்களை தேடி நாங்கள் மீண்டும் 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 வருகின்றோம் என்பதை கூறி அற்புதமான வாய்ப்பளித்த அனைத்து தாய்மார்களுக்கும் உடன்பிறவா சகோதரிகளுக்கும் அற்புதமான சகோதரர்களுக்கும் வயதில் மூத்த பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அமைதியான முறையிலே கேட்டு இறைவனை ஆனந்தப்படுத்த வைத்த அத்தனை நிலைகளுக்கும் நன்றி கூறி இறுதி உரையாக நிறைவு உரையாக அகத்தியன்
உங்கள் முன்பாக ஒரு சில சின்ன சின்ன வார்த்தைகளை நிறைவு பகுதியாக எழுதி அனைவருக்கும் இன்று இரவு வணங்கி நிற்பவர்கள் இறை தரிசனம் கொடுப்பதற்கு உண்டான அற்புத நிலையை அகத்திய பெருமான் அருளி இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை உங்களுக்கு கூறி அற்புதமாக அனந்த ரூபமாக அனந்த சயன நிலையில அத்தகைய நார்த்தன நிலை கொண்ட கணபதியாக நடன நிலை கொண்ட சிவமாக அற்புத நிலையிலே அத்துணை ஆற்றல்களும் சூழ்ந்திருக்க திருமுருகன் மின்னுக்கும் முன்னுக்கும் நின்றிருக்க வேல் உங்களை சூழ்ந்திருக்க நம்பி நிற்பவர்கள் இல்லங்களை இன்றைய நாளிலே இருந்து வேல் சூழ்ந்து நின்று காவல் காக்கும் என்கின்ற உறுதியான மொழியையும் உங்களுக்கு கூறி இறை சபையை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள், உங்களை நம்புங்கள், உங்களை மட்டும் நம்புங்கள். இறைவன் உங்களுக்குள்ளே வந்து பிரசன்னம் கொடுப்பார், அனுக்கிரகம் கொடுப்பார், ஆசி நிலைகள் அருள்வாள். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. ஓம் அகதீசாய நமக. தீதும் நன்றும் பிறதர வாரா. ஓம் அகதீசாய நமக. அன்பு மட்டும்தான் இறைவன். ஓம் அகதீசாய நமக. அன்பே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. பாலதிரிபுர சுந்தரியே நமோ நமக. வாழையே நமோ நமக. பராசக்தியே நமோ நமக. ஓம் அகதீசாய நமக. சரணாகதி என்ற ஒற்றை பேராற்றல் கொண்ட நிலையை தன் நிலைக்குள் வைத்து அகத்தியமே சித்தமே சிவமே சரணாகதி என்னும் ஆற்றல் கொண்ட வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகின்ற பேராற்றல் கொண்ட தவநிலை கொண்ட சபையினுடைய ஆசானே சிவமகா வாழை சித்தம் என்றும் 11,000 யுக புண்ணியத்தை ஆற்றலாக சிவசுற்றம நூலாக பெற்றவனே, உன்னோடு பயணிக்கும் அகத்தியன் யாம் இனி உன் சீடர்களோடு அற்புதமான சரணாகதி கொண்ட இறை லோகங்களோடு இகலோகம் என்று கூறக்கூடிய மாற்று யுகத்தோடும் அகத்தியன் யாம் சரண்களை கொண்டு பயணிக்கின்றோம் என்ற நிலைதனை நல்லாசியாக வழங்கி ஏற்றமுடன் உயராற்றலோடு நல்லாசி பெற்று தர்மயுகமாற்ற நிகழ்வு பணிதனை எம் பகுதியில் வந்து நிகழ்த்த வேண்டும் என்று சித்தனையும் அகத்தியனையும் தேவி பார்வதியும் முப்பெரும் தேவியரும் தேவர்களையும் ஒன்றாக நின்று ஏற்று அதனை அனுமதியாக பெற்று நற்சபையில் இருந்து சற்சங்க பெருவிழா நிகழ்த்துகின்ற தம்பதியரே, உங்களுக்கும் பிரத்யேகமான ஆசி வழங்கி உங்களை ஏற்று உங்களோடு சபை நாடி வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் அவர்களுடைய சூட்சமத்திற்குள் இருந்து நல்ல ஆசியை பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து இத்தகைய பகுதிக்கு வழங்கி இவன் உரைத்தார் போல் வேல் உங்களை சுற்றி நிற்கும், உங்களுக்குள் நிற்கும் பிரபஞ்ச ஆற்றல் உங்களை காத்து நிற்கும் சரணாகதி கொண்டு வலம் வருகின்ற பொழுது என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி கை உயர்த்துகின்ற அகத்தியன் சிவத்தின் கரங்களாக சிவமகா வாழை சித்தன் கரங்களாக உயர்த்துகின்ற கரங்கள் இறை கரங்களே என்று நினைந்து வலம் வருகின்ற பொழுது உங்களது இகலோக இடர்கள் இன்றிலிருந்து படிப்படியாக மாறுகின்ற உயர் ஆகமத்தை சிவபெருமானுடைய திருவடியிலிருந்து சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலுக்குள் இருந்து வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம். சிவமே ஜெயம், சிவமகா வாழை சித்தமே ஜெயம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க, இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், அன்பே சிவம், அன்பு மட்டுமே சிவம். ஓம் நம சிவாய சிவாய நமக. சிவ 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 சிவாய நமக.
சங்கர சங்கர சிவாய நமக சங்கர சங்கர சிவாய நமக சங்கராய நமக சிவாய நமக சங்கராய நமக சிவாய நமக சிவனே போற்றி பவனே போற்றி சிவனே போற்றி பவனே போற்றி சிவானி போற்றி பவானி போற்றி சிவானி போற்றி பவானி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஹர 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 சிவாய நமக ஹரஹர ஹரஹர சிவாய நமக ஹரணே நமக சிவனே நமக ஹரணே நமக சிவனே நமக ஹராய ஹராய சிவாய நமக ஹரஹர ஹரஹர சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக பவனே போற்றி சிவனே போற்றி பவனே போற்றி சிவனே போற்றி குகனே போற்றி சிவனே போற்றி புகனே போற்றி சிவனே போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சரவண பவாய சரவண பவாய சரவண ஜோதியே நமோ நமக சண்முக ஜோதியே நமோ நமக கந்த ஜோதியே நமோ நமக வேல ஜோதியே நமோ நமக வெற்றி ஜோதியே நமோ நமக பிரபஞ்ச ஜோதியே நமோ நமக அகத்திய ஜோதியே நமோ நமக ஜெகத்திய ஜோதியே நமோ நமக பிரபஞ்ச ஜோதியே நமோ நமக சிவமகாவாளை சித்த ஜோதியே நமோ நமக சிவமகாவாளை சித்த ஜோதியே நமோ நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக சிவாய நமக நமச்சிவாய நமோ நாராயணாய நாராயணாய ஓ மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக எல்லாம் சாப்பிட்டாங்க எல்லாரும் பைய கொடுத்துருங்க விபூதி அந்த பாலத்திற்கரோட சுந்தரியோட படம் எல்லாம் இருக்கும் பைய வாங்கிக்கோங்க எல்லாம் முடிஞ்ச மட்டும் பிரசாதம் சாப்பிடுங்க